இன்றைக்கி நம்ம கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேப்சிகம் 1, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், வேர்க்கடலை 50 கிராம், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கின பிறகு அதில் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகமோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. கிரேவி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். வேர்க்கடலை அரைச்சி கிரேவியில் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சர்க்கரை போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.